நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. இப்போ நம்ம தஞ்சாவூர் கந்தசரஸ் மகாலில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய உணவு திருவிழாவோட கடைசி நாள் 3ஆம் நாளுக்கு வந்துட்டோம். 3ஆம் நாள் நைட் எஃபெக்டில் ஷூட் பண்ணலான்னு தான் காலையில் வராமல் இப்போ நைட்டு வந்தேன். எப்போதும் போல் அஸ்யூஷுவல் உணவு திருவிழா ரொம்ப கோலாகலமாக போயிட்டுருக்கு. சாயங்கால நேரத்தில் கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், தஞ்சாவூர் கந்தசரஸ் மகாலில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய உணவு திருவிழா. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா நலன் உணவகம், அப்புறம் இன்னொரு இதுவும் சேர்ந்து தான் அது ரெண்டுமே நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஸ்டாலில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். இது ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி பயனுள்ள புத்தகங்களாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாலுக்கு வர்ற எல்லாரும் இந்த பயனுள்ள புத்தகங்களை வாங்கி பயன்படுத்துங்க. இவர் தான் அதோட நிறுவனர். இந்த பாரம்பரிய உணவை உருவாக்கக்கூடிய அந்த சாமி, அவர் அடக்கமாயிட்டார். அந்த சாமியை தான் பார்த்தீங்க. இப்போ குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அமைப்பின் சார்பாக குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்குறாங்க. தொடர்ந்து அந்த பரிசளிப்பு விழா நடந்து கொண்டு இருக்கின்றது. சிறப்பு விருந்தினரா அரசு ஊழியர்களை சார்ந்த, அரசாங்கத்தை சார்ந்த தலைமை பொறுப்பில் உள்ள அரசு ஊழியர்கள்லாம் இதில் பங்கு பெற்றாங்க. ஜாவேத் அக்தர் 6th. குழந்தைகளை கைத்தட்டி பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமண மேல்நிலைப் பள்ளி கட்டுரை போட்டி 2ஆம் பரிசு தீபக். அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஆயிஷா பாத்திமா 6th. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி கட்டுரை போட்டி முதல் பரிசு ஜனனி பெருசி. மகதி 2ஆம் பரிசு மகதி. எல்லாரும் மாணவர்களை கைத்தறி உற்சாகம் அவங்களும் இன்னும் உத்வேகம் சின்ன நல்லா சிறந்து வந்தீங்க. அவங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. அக்ஷரா அக்ஷரா ஓவியம் போட்டி 3 பரிசு ஆரியா. Hi guys. இங்கே பார்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஜீவன்
ரித்திஷ். மூன்றாம் பரிசு சாரிகேஷ். மறையாம இப்படி உட்காரு, திரும்பி உட்காரு பாப்பா, இப்படி திரும்பி உட்காரு. சாப்பிடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம தொடர்ந்து 3 நாளாக இங்கே இந்த பாரம்பரிய உணவு திருவிழா ஃபங்க்ஷனை நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 3ஆவது நாள். இந்த 3ஆவது நாள் முடிய போகுது. இது எதுக்காக இந்த இடத்துல நடத்துனாங்க அப்படின்னாக்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சிக்காக நடத்தப்பட்ட ஒரு திருவிழான்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற உணவு முறைகளோட இந்த உணவு முறைகள் என்ன பண்ணு அப்படின்னாக்க, ஒரு மனிதனோட சராசரி ஆயுள் காலங்கள் 120 வருடங்கள் அப்படிங்கிறத இந்த பாரம்பரிய உணவு முறைகள் நம்ம இந்த பாரம்பரிய உணவு முறையை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க, நம்மளோட வாழ்க்கை முறை 120 வருடங்கள் வாழலாம் அப்படின்ட்டு இந்த உணவு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உணவு முறை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, 2 புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் வெளியே வித்துக்கிட்டு இருந்தால் கூட ஒரு 2 புத்தகம் இந்த பாரம்பரிய உணவு திருவிழா ரொம்ப முக்கியமான புத்தகம். அதில் ஒரு புத்தகம் நலன் முறை செய். நல்லா பார்த்துங்க, நலன் முறை செய்ங்கிற இந்த புத்தகம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறையான சமையல். இந்த புக்கில் உள்ள முறையான சமையலை கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டோம், இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, நம்மளோட சராசரி ஆயுள் காலம் 120 வருடங்களாக மாறிவிடும். நோய் நொடி இல்லாமல் நம்ம 120 வருஷம் சந்தோஷம் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புக்கு நலன் முறை செய் பாரம்பரிய சமையல். இதை கண்டிப்பாக இதோட விலை 125 ரூபா. இதை எல்லாருமே ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்து இன்னொரு புக்கு நான் சொல்கிறேன். அதோட பேர் என்ன அப்படின்னாக்க, உயிர் காக்கும் உணவே. இந்த புக்கை பாருங்கள், உயிர் காக்கும் உணவே. இது என்னன்னாக்க, நாம் எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், உணவை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணால் நம்ம உயிரை எப்படி பாதுகாக்கப்படும், எப்படி 120 ஆண்டுகள் நம்ம வாழலாங்கிறதுக்கு இந்த புக்கு. இந்த 2 புக்கையுமே நம்ம லைஃப்பில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, இந்த பாரம்பரிய உணவு முறையும் இந்த உணவு குறிப்பில் உள்ள இந்த வாழ்க்கை முறையை நம்ம நல்லா சந்தோஷம் வாழ்ந்துடலான்னு இந்த பாரம்பரிய உணவு திருவிழா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாருமே இது வாங்கலைன்னா கூட நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இவங்களை ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனாக்க இவங்களோட மொபைல் நம்பர், இல்லை நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருக்கோம், அதை பார்த்து கூட நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இவங்களோட இந்த புக்கை வாங்கிக்கோங்க. வெளியில் நிறைய புக்கு இருக்குது. தவம் செய்வது எப்படி, யோகாசனம், யோகா, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 2 புத்தகங்கள். நான் வாங்கிட்டேன், நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சி முடிய போகுது. இந்த பாரம்பரிய உணவகத்தெல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக சிறப்பாக செயல்பட்டு முடிய போகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த கண்டென்ட்டை இதோட முடிச்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நேயர்கள், நண்பர்கள், வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். அன்புடன் தஞ்சை முரளி. நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம்.
வாழைப்பழ சப்பாத்தி இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. வாழைப்பழத்தை சப்பாத்தியான்னு கேட்குறீங்களா? எங்களுக்கும் அப்படிதான் இறங்காமல் இருந்துச்சு. பழகப்பழம் சாப்பிட சாப்பிட பழகிடுச்சு. நன்றி. இந்த உணவு முறைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியா இருக்கலாம். அதெல்லாம் நன்றி நன்றி. மேடம் பார்த்தீங்களா யூடியூப்ல பார்ட் 1 பார்ட் 2 நேற்று போட்டேன். பார்ட் 2 வந்துருச்சு. பாருங்க பாருங்க. வணக்கம். உணவு எப்படி இருக்கு? இந்த உணவு திருவிழா நடந்து வந்ததுக்கு ஏதாவது உங்களுக்கு பயனுள்ள எவ்வளோ பயன் இருக்கு? கொஞ்சம் நெஞ்ச பயனா 120 வருஷம் எப்படி வாழ்ந்துக்கிறத கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. கேட்க மாட்டேங்கிறாரு. சாமி 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 ஐயா வணக்கம். என்ன சாப்பிட்டீங்க? உணவு எப்படி இருந்துச்சு? இங்கே சாப்பிட்ட உணவு நல்லா இருந்தது. தோசை வாங்கி சாப்பிட்டோம். ஒன்றும் இல்லை போல வீட்டு